உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ வீட்டில் இருக்க 4 பசங்களும் அப்பா வந்து ஒரு பொருட்டாவே மதிக்காமல், அப்புறம் அது எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு தோன்றதை செஞ்சுட்டு அப்படியே வளர்ந்து இருந்தவங்களுக்கு வந்துட்டு நிலா வந்து இப்போ அவங்களோட அன்பை காட்டுறதா இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு கண்டிப்போட எல்லாத்தையும் தப்பு பண்ண திருத்துறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு புதுசான ஒரு அனுபவத்தை தான் கொடுக்குது. பல்லவன் வெளியில் போய் ரொம்ப நேரமாகி வீட்டுக்கு வரல அப்படிங்கும்போது இவங்க எல்லாருமே ஒரு பதட்டத்தோடு உட்காந்துட்டு இருக்கும்போது நிலா மட்டும் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க, அவன் எப்படியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்துருவானே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா, ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு, இந்நேரத்துக்குலாம் அவன் வராமல் இருந்ததே இல்லை, நான் வேணா போய் பார்த்துட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாண்ணே, அவனுக்கு ஃபோன் மட்டும் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ கால் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. உடனே என்ன சொல்கிறாரு, அண்ணே ஓ நம்பர்லேருந்து பண்ணால் கண்டிப்பாக அவன் ஃபோன் எடுப்பான், ஓ நம்பர்லேருந்து பண்ணுனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு ஃபோன் பண்ணும்போது சோழன் கால் பண்ணி பேசும்போதுமே சோழன் கிட்ட பயங்கரமாக கத்துறாரு. எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணீங்க, என்ன எதுக்கு தேடுறீங்க, நான்லாம் வர முடியாது அப்படின்னு. டேய், இதனால இன்னும் நாங்கள் யாருமே சாப்பிடாம இருக்கோம்டா, பசிக்குதுடா பல்லவா, வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, என்னை பார்த்தா சோத்துக்கு செத்தவ மாதிரி தெரியுதா, எனக்கு அந்த பிரியாணியெல்லாம் ஒன்றும் வேணாம், என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. என்னாச்சு அப்படின்னு நிலா கேட்கும்போது, அவன் ஃபோனை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் திரும்ப கால் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே கால் பண்ணி கொடுக்குறாங்க. திரும்பவும் கோவத்திலே அவர் அட்டன் பண்ணிட்டு, என்ன நான் தான் வர முடியாதுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமாக கத்துறாரு. உடனே நிலா இருந்துட்டு, பல்லவா நான் அண்ணி பேசுகிறேன் அப்படின்னோடனே அப்படியே சைலண்ட் ஆயிடுறாரு. என்ன எங்கே இருக்க நீ அப்படின்னு சொல்லும்போது, நான் வெளியில் இருக்கேன் அண்ணி அப்படின்றாங்க. இங்கே பார் பல்லவா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளார நீ வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணி அது வந்து அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் மேலே உனக்கு கொஞ்சமாவது அன்பு இருக்குன்னா நீ கண்டிப்பாக இப்போ அரை மணி நேரத்துக்குள்ளார அதிகபட்சம் அதுதான் உனக்கு, வீட்டுக்கு நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உடனே அவங்க என்ன சொல்லிடுறாங்க, நீங்கள்லாம் அமைதியாக உட்காந்துருங்க, அவன் அரை மணி நேரத்துக்குள்ளார வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, அவங்க கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு போகிறாங்கடா, அவன் கண்டிப்பாக வந்துடுவான் அப்படின்னு சொன்னோன்னே, பாருடா அவன் என் பொண்டாட்டியாகவே வாழ ஆரம்பிச்சிட்டால அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட சோழன் ஒரு சைடு ஸ்கோர் பண்ண பார்க்குறாரு. இவன் தொல்லை தாங்க முடியல, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இடையில ஏதாவது கவுண்டர் கொடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி கொஞ்ச நேரத்திலே பல்லவன் வரதை பார்த்தோன்னே, வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, இருங்க எல்லாரும் எங்கே போகிறீங்க, வாசல் வரைக்கும் வந்தவனுக்கு வீட்டுக்குள்ளே வர தெரியாதா, எல்லாரும் இங்கே நில்லுங்க அப்படிங்கிறாங்க. சோழன் வந்து கூப்பிடும் போதுமே அங்கே வெளியிலே பல்லவன் தயங்கி நின்றுட்டே இருக்காரு. ஒரு வழியாக பாண்டியன் போய் கையை பிடிச்சி வாடா உள்ள அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வந்து நிற்க வைக்கும்போது ஒரு மாதிரி உம்முனே முகத்தை வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. ஸோ இப்போ நிலா எழுந்து போகிறாங்க. என்னடா பல்லவா, உனக்கு அடிக்கிறதுக்கெலாம் எனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீ அப்படியெல்லாம் இல்லை நீ அப்படின்னு. அது என்ன அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா நீ, எந்த பிரச்சனை நடந்தாலும் அது என்ன பழக்கம், வீட்டை விட்டு கோச்சிட்டு போகிறது, இந்த வீட்டில் இது ஒரு வழக்கமாகவே வச்சுட்டு இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சொன்ன உடனே சேரனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. ஏற்கனவே நம்ம ஒரு வாட்டி வீட்டை விட்டு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கும் போதே பாண்டியனும் சோழனும் வந்துட்டு அப்படியே சேரனை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. டே என்ன ஏண்டா பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நீயும் ஒரு வாட்டி இப்படி தானே பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு நிலா சொல்லிட்டு இப்போ பல்லவன் கிட்ட பேசுகிறாங்க. நீ என்னதான் பல்லவன் நினச்சிட்டு இருக்க, உனக்கு வந்துட்டு நான் அன்பை காட்டினேன்னா நீங்கள் அம்மா மாதிரி என்னை பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற, அதே இடத்துல நீ தப்பு பண்ண, நீ ஏதாவது பண்ண அப்படின்னா உனக்கு கண்டிக்கக்கூடாது, உன்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னா அது என்னடா அர்த்தம், நீ பேசின வார்த்தையெல்லாம் நியாயம் நினைக்கிறியா, அவ்வளோ பெரிய மனுஷனை நீ எப்படிடா செத்துப்போன்னு சொல்ல முடியும், கேள்வி கேளு தப்பு இல்லை, அதுக்காக இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீ சொல்லுவியா, தப்பு தானே பல்லவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே சைலண்ட்டாகவே நின்றுட்டுருக்காரு. என்ன சொல்லு, உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் எல்லாமே எனக்கு என் அம்மா மாதிரி தான் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போது தப்பு பண்ணால் கண்டிக்கவும் தான் செய்வேன், இதுக்காக கோச்சிக்கிட்டலாம் வெளியே போயிட்டு இருக்கக்கூடாது, இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், இன்னொரு வாட்டி நீ இப்படி வெளியே போன அப்படின்னா அத்தோடு சரி, நாங்கள் யாரும் இப்போ ஃபோன் பண்ணி கூப்பிட்ட மாதிரி கூட உனக்கு கூப்பிட மாட்டோம், அப்படின்னா உனக்கு பெரிய ரோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி ரொம்ப நேரமாக பசிக்குது, பிரியாணியை செஞ்சு வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்கதா, பசிக்குது அப்படின்னு சொன்ன உடனே சரி எல்லாருமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு எல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஸோ மறுநாள் என்ன ஆகுதுன்னா, அவர் காலேஜ் கிளம்பி போகிறாரு. பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கும் போது பார்த்தா கரெக்டாக காயத்ரி அந்த இடத்துக்கும் வராங்க. வந்துட்டு முதல் நாள் அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்தாரு, இன்றைக்கி பார்க்க ஓகேவா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பேசுகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் ஓகேவா, அழுதுகிட்டே இருந்தீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு பல்லவன் கேட்கும்போது, இல்லை என்கிட்ட 500 இருக்குது, சேஞ்ச் இல்லை, பஸ்ஸில் போனால் டிக்கெட் வாங்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, சில்லறை இல்லைன்னு சொல்லிடுவாங்க, எனக்கு அந்த 8th இருக்க டீ கடையில் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் மட்டும் மாற்றி தர முடியுமா அப்படின்னு சொல்லும்போது பல்லவன் ஒரு நிமிஷம் அப்படியே யோசிக்கும்போது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த டீ கடைக்கு இப்போ போகிறாரு. போயிட்டு ஒரு 500 ரூபாய்க்கு சில்லறை மட்டும் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. உடனே அந்த டீ கடைக்காரர் என்ன சொல்கிறாரு, என்னப்பா ராசி ஆயிட்டிங்களா அப்படின்னு எடுத்தோடனே கேட்குறாரு. ராசி ஆயிட்டிங்களா, என்ன கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னப்பா நேற்று உங்கள் அப்பாவுக்கு உனக்கு ஏதாவது சண்டையா அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. என்னப்பா இப்படி கேட்குற, நீ வந்து எப்போ இங்கே உட்காந்து அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்தியே, அப்போது நீங்கள் வந்து கொஞ்ச நேரத்தில் உங்கள் அப்பா அந்த டீ கடைக்கு வந்தவர், நீ கிளம்பி போகிற வரைக்கும் நைட்டு வரைக்கும் இந்த டீ கடையிலே உட்காந்து எத்தனை டீ குடிச்சாருன்னு எனக்கு தான்ப்பா தெரியும். நீ பாட்டுக்கு அங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்க, உங்கள் அப்பா நீ கிளம்புற வரைக்கும் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்காரு. நீ அப்புறம் ஒரு ஃபோன் வந்தோடனே பேசினோன்னே நீ கிளம்புனியா, நீ கிளம்பி போனதுக்கப்புறம் தான் உன் பின்னாடியே உங்கள் அப்பாவும் வீட்டுக்கு வந்தாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த இடத்துல பல்லவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. அப்போது நம்ம இங்கே உட்காந்துட்டு இருந்த அவ்வளோ நேரமும் இவர் இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தாரா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பல்லவனுக்கு என்ன தோணுதுன்னா, வீட்டிலேருந்து யாருமே நம்மளை தேடி வரலன்னு சொல்லிட்டு நம்ம தானே அழுதுட்டு உட்காந்துருந்தோம். ஆனால் இவ்வளோ நேரம் வந்து நம்ம கிளம்பி போகிற வரைக்கும் நைட்டு வரைக்குமே அவர் இந்த கடையிலே உட்காந்துட்டு இருந்தாரா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டாகவே ஃபீல் ஆகுது. காலேஜ் முடிச்சுட்டு சாயந்தரமாக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கும்போது பல்லவனுக்கு வந்துட்டு அவர் முகத்தை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அவர் பாட்டுக்கு உள்ளே வராரு, தண்ணி எடுக்கிறது, அப்புறம் வெளியில் போகிறது, கட்டிலில் உட்கார்றது, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கதையும் வந்துட்டு அவர் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ நிலா வந்துட்டு கேட்குறாங்க, என்னடா திரும்ப எதுக்கு உம்முன்னு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணி இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே எல்லாரும் வந்துட்டு என்னடா விஷயம் நடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே இப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாரு. காலையில் அந்த காயத்ரி பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே சோழன் உடனே, என்னது காயத்ரியை பார்த்தியா, எதுக்குடா, என்னடா சொல்லுச்சு அப்படிங்கும்போது, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு நேற்று நான் அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்ததை பார்த்துச்சு, என்கிட்ட வந்து கேட்டுச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நான் அனுப்பிவிட்டேன். இன்றைக்கி வந்து நீங்கள் ஓகேவா இருக்கீங்களா என்னன்னு சொல்லி கேட்டுச்சு. அப்புறம் கூடவே சில்லறை மாற்றி கொடுங்கன்னு சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு அந்த எய்த்தாப்பில் ஒரு டீ கடை இருக்கும்ல, அந்த டீ கடைக்கு போனேனா அப்படிங்கிறாங்க. சரிடா அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னோடனே, அண்ணி நேற்று இவங்க யாருமே என்னை தேடி வரலன்னு நான் கோவத்தில் வந்து திட்டிகிட்டு இருந்தேன்ல, என்னை யாராவது தேடி வந்தீங்களா, உங்களுக்கு அக்கறையே இல்லை பாசமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, ஆனால் நான் இங்கே கிளம்பி போன உடனே இவர் கிளம்பினாரா அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்டா பல்லவா, நீங்கிட்டு போன உடனே அவர் சட்டை போட்டுட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லும்போது, ஆமா அண்ணி நான் கிளம்பி போனதுக்கப்புறம் என்னை தேடி வந்துட்டு நாங்கள் உட்காந்துட்டு இருக்கேன்ட்டு நான் கிளம்பி வர வரைக்குமே ஃபுல்லாக அந்த டீ கடையிலே உட்காந்து அவர் அவ்வளோ டீ குடிச்சிட்டே உட்காந்துருந்தாரா அண்ணி, என்னை பார்த்துக்கிட்டே. நான் கிளம்பி போனதுக்கப்புறம் தான் அவர் கிளம்பி வந்திருக்காரு, நான் வந்ததுக்கப்புறம் தானே அவர் வீட்டுக்கே வந்தார் அப்படிங்கிறாங்க. ஆமாண்ட பல்லவா அப்படின்னோடனே, இப்போ அவர் அவ்வளோ நேரம் அங்கேயே தான் உட்காந்துட்டு இருந்து என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாரா நீ, அந்த டீ கடைக்காரர் கேட்குறாரு, உங்கள் அப்பாவுக்கும் உனக்கு சண்டையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரெல்லாம் கேட்குறாரு நீ அப்படின்றாங்க. பாருடா அவர் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தா அந்த டீ கடையை விட்டு நகராமல் நீ எங்கேயாவது போயிருவியோன்னு உன்னை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்திருப்பாரு, அது இப்போ டீ கடைக்காரரும் சொல்லலைன்னா உனக்கு தெரிஞ்சிருக்காது தானே அப்படிங்கிறாங்க. ஆமா நீ நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கும்போது, புரிஞ்சுக்கடா பல்லவா, குடும்பம்னா அப்படி தான் இருக்கும், அதுக்காக அவ்வளோ பெரிய மனுஷனை டக்குன்னு இப்படி வார்த்தையெல்லாம் விட்டுட்டீல, அப்போ எனக்கு கோவம் வருமா வராதா, அவர் உன் மேலே அவ்வளோ பாசத்தை வச்சிருக்காருடா, அவர் மேலேன்னு இல்லை வீட்டில் இருக்க எல்லார் மேலேயும் அவர் அவ்வளோ பாசத்தை வச்சிருக்காரு, ஆனால் அவரை பற்றி நீங்கள் யாருமே புரிஞ்சிக்கல அப்படின்றாங்க. இந்த இடத்துல எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்கும்போது, இங்கே பாருங்கள் இன்றைக்கி சொல்கிறதா எல்லாருக்குமே, அவரை வந்து இன்னொரு வாட்டி மரியாதை இல்லாமல் பேசுறது, இங்கே பாரு பல்லவா, இன்னொரு வாட்டி உன் வாயிலிருந்து அந்த ஆளு இந்த ஆளுன்னு, சோழன் நீங்களும் தான், நீங்கள் 2 பேரும் தான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கீங்க, மரியாதையாக அப்பான்னு கூப்பிட்டு பழகுங்க, இல்லையா அவர் இவருன்னு ஒரு மரியாதையோடு பேசணும், அது இல்லாமல் யாராவது அந்த ஆளு இந்த ஆளுன்னு சொல்லி நீங்கள் பேசுறது என் காதில் விழுந்துச்சு தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே இந்த இடத்துல ஒரு மாதிரி தான் ஆகுது. ஸோ நைட் வந்து பார்த்தா சோழன் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணது பல்லவனுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்சு வரும்போதே கையோட வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை வந்து எடுத்துகிட்டு வந்து, பல்லவா உனக்காக தாண்டா வாங்கிட்டு வந்தேன், உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, வா சாப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே பிளேட் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணி எல்லாருமே வச்சுக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கும் போது டக்குன்னு வந்து நிலா பார்த்துட்டு, என்னென்ன இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் பண்ணிலா இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை ஷேர் போட்டிருக்கீங்க அப்படின்னோடனே, எங்கள் 4 பேருக்கும் வச்சுருக்கேங்க, இதோ உங்களுக்கு ஒரு பிளேட் அங்கே இருக்குது பாருங்கள் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. சரி அப்போது உங்கள் அப்பாக்கு எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாருமே அப்படியே ஒருத்தர் மாற்றி பார்த்துக்கிறாங்க. அது எப்படிங்க எவ்வளோ படித்து சொன்னாலும் இப்படி சுயநலமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க சாப்பிட்ற அவசரத்தில் அப்படியே யோசிச்சுட்டு மறந்துட்டோங்க அப்படிங்கிறாங்க. அது என்ன பழக்கம் பழகுறீங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனோடதை மட்டும் டபக்குன்னு பிடிங்கிடுறாங்க. அவருக்கு சோழனுக்கு ஒரு 4 பீஸை மட்டும் கொடுத்துட்டு அதுலேருந்து பாதி எடுத்துட்டதுனால, என்னங்க எல்லாருக்கும் இதோட எடுக்கலாம்ல, என்னோடதுல மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே, உங்களுக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாருமே இங்கே சிரிக்கிறாங்க. சரின்னு பல்லவன் கையில் டக்குன்னு கொடுக்குறாங்க. இந்த பல்லவா அப்படின்னோடனே, அண்ணி எனக்கு தான் இங்கே இருக்கேன் அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. இது உனக்கு இல்லை, இது அங்கிளுக்கு எடுத்து வச்சுருக்கேன், போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. அண்ணி நானா அப்படிங்கிறாங்க. என்ன நானா, ஏன் அவர்கிட்ட கொடுத்தா என்ன, போ எழுந்து போய் கொடு அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியே எழுந்து தயங்கி நிற்கும்போது, போ அப்படின்னு அவங்க மிரட்டின மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு வெளியில் போயிட்டு அப்படியே நிற்கிறாரு. இவர் பாட்டுக்கு ரேடியோ வச்சு பாட்டு கேட்டுகிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. போயிட்டு எப்படி சொல்லி அவரை கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்கி நின்றுட்டு இருக்கும்போது இப்படி திரும்பி அவரே பார்த்துடுறாரு. கையில் பிளேட்டோட நின்றுட்டு இருக்கும்போது, என்னடா அப்படின்னு
சொல்லி கேட்குறாரு. அண்ணி இதை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன இது அப்படின்னோடனே, சிக்கன் அண்ணா வாங்கிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, ஓ சிக்கனா, சரி சரி குடு குடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு பல்லவன் வந்து அப்படி நின்றுட்டே இருக்கும்போது அவர் பாட்டு வாங்கிட்டு திரும்பவும் பார்க்கும்போது நின்றுட்டே இருக்கும். என்னடா எதுக்கு நின்றுட்டே இருக்க, வேணுமா என்ன உனக்கு சிக்கனு, இதுலேருந்து எடுத்துக்கிறியா அப்படிங்கிறாரு. இல்லை இல்லை வேணாம், எனக்கு உள்ளே இருக்குது அப்படிங்கிறாரு. சரி சரி போ, உனக்கு தான் இது பிடிக்கும்ல, போய் சாப்பிடு போ அப்படின்றாரு. அப்பயுமே அந்த இடத்துல ஒரு பெருந்தன்மையாக இப்படி தான் அவரோட அன்பை வெளியே காட்டுறாரு அப்படிங்கிறது வந்து அவருக்கு புரிஞ்சுக்க முடியுது பல்லவனால். அப்படியே ரொம்ப ஒன்றுமே பேச முடியாமல் உள்ளார வந்து அப்படியே சைலண்ட்டாக உட்காரும்போது, என்னடா பல்லவா கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. கொடுத்துட்டேன் அண்ணி அப்படின்றோன்னே, என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அண்ணி அவருக்கு கொடுத்த சிக்கன்லேயும் உனக்கு வேணும்னா இதிலேருந்தும் எடுத்துக்கோன்னு சொல்லி சொல்கிறாரு அண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்த்துக்கோ பல்லவா, உன்னை மேலேனா அவருக்கு ரொம்ப ரொம்ப பாசண்டா, இந்த மாதிரிலாம் இன்னொரு வாட்டி அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரிலாம் பேசாத. நேற்று நீ எவ்வளோ வார்த்தை பேசின, அவர் எதிர்த்து ஒரு வார்த்தையாவது பேசினார் அவங்ககிட்ட, அதாண்டா அவர் நம்ம வீட்டில் இருக்கிறதுனால அவரோட அருமை உங்களுக்குலாம் தெரிய மாட்டேங்குது. அவர் எவ்வளோ உங்க மேலே பாசம் வச்சுருக்காரு, அவரோட வாழ்க்கையவே எவ்வளோலாம் தியாகம் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்குலாம் புரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, ஆமாம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுங்க அப்படிங்கும்போது, இல்லை நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து அவரை பார்த்துட்ருக்கோம், எங்களுக்கு இன்னுமே அவரை பற்றி சரியாக புரியல. நீங்கள் எப்படிங்க வந்து கொஞ்ச நாள்லே அவரை பற்றி இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டீங்க, அவரை பற்றி நீங்கள் தாங்க ஒவ்வொன்று எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, ஒரு மனுஷனை பிடிச்சி தான் வந்துட்டு ஒருத்தவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, நம்ம வீட்டில் இருக்கவங்க மேலே ஒவ்வொருத்தர் மேலேயும் நம்ம அக்கறையாக இருந்தோம்னாலே அவங்க உங்களை பற்றி தானாகவே புரியும். இதை வச்சு தெரியுது நீங்களாம் இந்த வீட்டில் எத்தனை நாள் இப்படி இருந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நிலா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மொத்தமாக அந்த குடும்ப சூழ்நிலையை மாறி இருக்கிறதையும் தாண்டி ஊருக்குள்ள ஒரு கௌரவமான ஒரு பேரும் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம ஒரு தவிர்க்கவே முடியாத உண்மைனே சொல்லலாம். ஸோ எப்படி போகுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.